தெரியும் அந்த நரகம் என்ன நரகம், அது என்ன குழி, அது என்ன படுகொலி என்று. அந்த நரக வாழ்க்கை யாருக்கு? அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபஅம்மா மன் தகா வஆஸரல் ஹயாத்தத் துன்யா. ரப்புடைய கட்டளையை மாறு செய்றியா? அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாற்றமா நடக்கிறியா? துன்யா மேல முஹப்பத்தா, துன்யாவையே நேச வச்சு வாழ்றியா? ஃபஇன்னல் ஜஹீம ஹியல் மஅவா. ஃபிக்ஸ் பண்ணிக்க, முடிவு பண்ணிக்க, உனக்கு நரகம் தான் உனக்கு இருப்பிடம் என்று. அல்லாஹ் பாதுகாப்பானாக. மேலும் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய கட்டளையை மாறு செய்யக்கூடியவர்களுக்கு ஃபஇன்ன லஹு நார ஜஹன்னம், அவர்களுக்காக நரகத்தை நான் தயாரித்து வைத்திருக்கிறேன் என்று. இப்போது நரகத்துடைய தன்மைகளை நாம் பார்ப்போம். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாருக்கும் அல்லதி தூகிதுன ஜுஸ்அம் மின் 70 ஜுஸ்அம் மின் ஜஹன்னம். நீங்கள் உலகத்திலே எரிக்கக்கூடிய நெருப்பு, உலகத்திலே இருக்கக்கூடிய அந்த நெருப்புடைய சக்தி என்னங்க? என்ன சக்தி? ஒரு பில்டிங்கே நெருப்பு பத்தி எரியுது, என்ன ஆகும்? யாராவது உயிரோடு வாழ முடியுமா? வாழ முடியுமா? அந்த ஊரே எரியுது, வாழ முடியுமா? உலகமே எரியுதுங்க. அந்த நெருப்புடைய தன்மையோல உலகமே எரிஞ்சாலும் நரக நெருப்பிலே ஒரு பகுதிதான் இந்த துன்யாவுடைய நெருப்பு. 70 மடங்கு பெரியது நரகத்திலே அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கக்கூடிய நெருப்பு. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சஹாபாக்களோடு அமர்ந்திருக்கும் பொழுது ஒரு சத்தம் கேட்டது வானத்திலிருந்து, பயங்கரமான சத்தம். சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, என்ன சத்தம் இது? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 70 ஆண்டுகளுக்கு முன்னதாக அல்லாஹ் அந்த நரகத்தின் மேலே இருந்து ஒரு கல்லை எறிந்தான். அந்த கல் இன்னும் அடித்தட்டை தடாமல் ஏதோ ஒரு பாறையிலே முட்டப்பட்டு இந்த சத்தம் வெளிப்படுகிறது என்று. எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னதாக? 70 வருஷத்துக்கு முன்னாடியே நரகத்தின் மேல இருந்து ஒரு கல்லை போட்டா கூட அந்த கல் நரகத்துடைய அடித்தளத்தை தொடாது. அல்லாஹ் அக்பர். நரகம்ங்கிறது ஏதோ நம்ம கற்பனை பண்ணி வச்சுக்க மாதிரி, இந்த இந்துக்கள் சில காட்சிகளை காட்டுற மாதிரி ஏதோ அண்டால சட்டில இந்த மாதிரி எரிப்பாங்க நரகத்துல. நரக நெருப்பு அப்படிப்பட்டதல்ல. எப்படி இந்த துன்யால வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது காற்று உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறதோ, எப்படி இந்த துன்யாவிலே இந்த உலகத்துடைய விஷயங்கள் உங்களை சூழ்ந்திருக்கிறதோ, இது போல நரகம் என்பது ஒரு உலகம். அது ஃபுல்லா நெருப்பு. அங்க இருக்கக்கூடிய மரமும் நெருப்பு, அங்க இருக்கக்கூடிய மனிதர்களும் நெருப்பு, அங்க இருக்கக்கூடிய மலக்குகளும் நெருப்பால இருப்பாங்க, அங்க விளையக்கூடிய காய்கறிகள் எல்லாமே நெருப்பு. ஒரு நெருப்பால் சூழப்பட்ட ஒரு உலகம். அந்த நரகம் இவ்வளவு பெரிய உலகமா இருக்கும். 70 ஆண்டுக்கு முன்னாடியே மேல இருந்து கல்ல போட்டா கூட கீழே வராதுன்னா அப்ப எவ்வளவு பெரிய உலகமா இருக்கும். அந்த நரகம் கொண்டு வரப்படும் பொழுது, வஜிய ஜஹன்னம், நரகம் இழுத்து கொண்டு வரப்படும் பொழுது நரகம் அல்லாஹ்விடத்திலே கேட்கும், யா அல்லாஹ், ஹல் மின் மஸீத், இன்னும் போடு யா அல்லாஹ், இன்னும் போடு மக்களை. மக்கள் எல்லாம் போடப்பட்டாலும் நரகப்படுகொலி நிரம்பாது. நரகம் மேலும் கேட்கும், ஹல் மின் மஸீத், யா அல்லாஹ், மேலும் கொடு என்று. கடைசியாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய காலை அந்த நரகத்திலே வைப்பான். அப்போதுதான் நரகம் சொல்லும், யா அல்லாஹ், போதும் என்று. மேலும் சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர்